கிட்ட இருந்து எங்க எல்லாருடைய உயிரையும் காப்பாத்திக்கணும்னு நான் தான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேன். நல்ல வேலை அவர் கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணி எங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்திட்டாரு. இல்ல சார், எந்த சாட்சியம் இல்லாததால நீங்க கோவிந்தனை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நீ குற்றவாளி இல்லைன்னு மேலிட முடிவு பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. போய் மேட்ச் ஆரம்பி. குடிச்சிட்டு போன போலீஸ் ஸ்ட்ராங்கா தானே இருந்தாங்க, எப்படி விட்டாங்க? எங்க அவன் இன்ஸ்பெக்டர்? ஆமா சார். எப்போ? இப்பதான் சார். சார், கோவிந்தனை ஏன் வெளியே விட்ட? கோவிந்தனை ஏன்டா வெளியே விட்ட? சார் என்ன சார் நீங்க? ஆமா சார், நான் தான் வெளியே விட்டேன். இப்ப என்னங்கிறீங்க? சும்மா விடல சார். ஒரே ஒரு ராத்திரி அவனை வெளியே விட்டு உள்ள வர வச்சதுக்கு என் பொண்டாட்டிக்கு 20 பவுன் நகையும் எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தான். ஏன் சார் கிடைக்குமா? ஒரு போலீஸ்காரனா இருந்து இன்னொரு போலீஸ்காரன் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. சார் என்ன சார் போலீஸ்? என்ன போலீஸ்? இந்த போலீஸ் வேலைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? 5.7 இருந்த ஹைட்ட 5.9 இன்ச்சு தூக்கி காட்ட 2 லட்சம். 37 இருந்த இடுப்ப 34 இன்ச்சு சுருக்கி காட்ட 3 லட்சம். 40 இருந்த என் செஸ்ட 44 இன்ச்சு விரிச்சு காட்ட 4 லட்சம். இப்படி இன்ச்சுக்கு லட்சமா லஞ்சம் கொடுத்துதான் இந்த வேலைக்கு நான் வந்தேன் சார். அதை எப்ப சார் சம்பாதிக்கிறது? சார், உங்களை மாதிரி படிச்சு பர்ஃபெக்டா போலீஸ் வேலைக்கு வந்தவங்க தான் என்ன மாதிரி ஆளுங்களை குறை சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன சார், வீட்டுல ஏகப்பட்ட சொத்து இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார். இப்படிதான் சம்பாதிக்க முடியும் சார். நீங்க எதையாவது மாத்தணும்னு நினைச்சா இந்த சேர்றதுக்கு காசு வாங்குறானுங்க பாருங்க, கம்நாட்டிங்க, அவனுங்களை மாற சொல்லுங்க. சேர்ந்தவனுங்களை கேள்வி கேட்காதீங்க. வாங்க சார், போய் வேலையை பாருங்க சார். போலாமா? உங்க முன் கோபத்தால டிபார்ட்மெண்ட் ஆளுங்க 4 பேரை சுட்டு கொண்டுட்டீங்களே. செத்து போன அந்த இன்ஸ்பெக்டர் 3 கான்ஸ்டபிள் உயிரோட இருந்திருந்தா இந்த கோவிந்த வெளியே வந்திருக்க முடியாது. இருந்த எல்லா சாட்சியும் அந்த ஏசியா கொண்டுட்டு ஐயாவை ஜாலியா வெளியே விட்டுட்டான் முட்டாள். தப்பு பண்ண போலீஸ்காரனை தண்டிக்க நீங்க புத்திசாலித்தனமா இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியால 3 கான்ஸ்டபிள்களையும் உங்க துப்பாக்கியால இன்ஸ்பெக்டரையும் சுட்டு கொண்டுட்டீங்க. பிரில்லியன்ட். ஆனா நீங்க சுட்ட இன்ஸ்பெக்டர் டியூட்டில இருந்திருக்காரு. Pending the department inquiry, I'm suspending you for 6 months. அவுட் ஆனது நான் இல்லடா, அந்த ஏசி. இந்த கிரிக்கெட் கோவிந்தனை யாரும் அவுட் பண்ண முடியாது. நீ பந்தா போடு. போடுறேன் சார், இவங்களை நானே போடுறேன். எனிவே, thank you so much for suspending me, sir. இந்த காக்கி சட்டை என் உடம்புல இருக்கிற வரைக்கும் என்னால சுதந்திரமா செயல்பட முடியாது. 6 மாசம் போதும். இந்த யூனிஃபார்மை நான் திரும்ப மாற்றத்துக்குள்ள இந்த சிட்டில நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ், மர்டரர்ஸ் இல்லைங்கிற செய்தி உங்களுக்கு வரும். ஓகே ஈஸ்வரமூர்த்தி, தம்பா மர்டருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. The law believes you. I know. Good day, sir. காலையில பாட்டு சத்த, அதுவும் இங்க எவன் சுடுகாட்டுல சுக்கரம் வச்சாப்ல. டேய், இங்க இருந்தாடா கேக்குது. சாமி முன்னாடி மட்டும்தான் கற்பூரம் காட்டுவாங்க. இவனே நம்ம பொருளுங்க முன்னாடி கற்பூரம். கந்த சஷ்டி கவசம், காயத்ரி மந்திரம், பெருமாள் சோஸ்திரம்
இத சொல்லி தானே கற்பூரத்தை காட்டுவாங்க. நீ என்னமா மாஸ் பாட்டு போட்டு கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, இவங்க கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு கலெக்டர் வேலைக்கு போறீங்க. போங்கடா கொலகார பசங்களா, உங்களுக்கு குத்துப்பாட்டு தாண்டா சுக்கிரவாதம். நீ போடத்தா பூசைய. இந்த கூட்டத்திலேயே நீங்க மட்டும்தான் அறிவாளி. ஐயோ அப்பா அப்பா, என்ன அறிவாளின்னு சொல்லிட்டாளப்பா. ஏய், அவன் என்ன கலைஞர் கலைவாணர் இவங்கெல்லாம் இருக்க கூட்டத்துல அவன் அறிவாளின்னு சொன்னா? இந்த கூட்டத்துல அவன் அறிவாளின்னு சொன்னா? அவன் ஒரு நாதாரி, நான் ஒரு ஊதாரி, நீ ஒரு மொல்லமாரி. என் ஆளுக்கு முன்னுக்க எம்ஏஸ பாய்லஸ் பண்ணாத. போடா எத்தனை பிடிச்ச வேலைய. Cozy place. முனியா, உன்னை பார்க்க ஏசி ஈஸ்வரமூர்த்தி வந்திருக்காரு. அவரா? Nice place. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? Do you remember me? பால் பாண்டி தம்பி தம்பா, உங்களை கொலை பண்ண வந்தப்ப நானும் அவன் கூட வந்தேன். என்னம்மா இப்படியே செத்து போன உன் புருஷன் போட்டோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தா இப்படி? அடுத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்? இந்த வேலையை நான் பார்க்கட்டுமா இல்ல நீங்க பாக்குறீங்களா? எந்த வேலையை பத்தி பேசுற? என் புருஷனை கொன்ன போலீஸ்காரன் இன்னும் உசுரோட இருக்கானே, அவனை பத்தி சொன்னேன். ஏய் முனியா, ஏசி ஈஸ்வரமூர்த்தி வீட்டுக்கு இவன் கூட நீ போற. கதவை மட்டும் தட்டு, மற்றதெல்லாம் இவன் பார்த்துப்பான். இவன் ஒருத்த எப்பா பார்த்தாலும் பணம் பணம்னு. இவன் எதுக்குற? நான் மட்டுமே போய் முடிச்சுட்டு வரேன். டேய், யாரை எதுக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும். பணம் தானே வேணும்? ஆமா, நான் தரேன். அப்ப சரி. நீ முன்னாடி போய் நில்லு, நான் பெல் அடிக்கிறேன். அடைய கூட. யாரு? நீ எந்த கோவிந்தன் ஐயா மச்சான் வெளியில விட்டதுக்காக அவனை நீ கொன்னுட்டல்ல? என் மச்சான் கூப்பிடுறான். வேண்டாம், எங்க அண்ணனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அவரை விட்டுருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கேக்குறேன், எங்க அண்ணனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. மர்டருக்கு மத்தியில மத்தாப்பா பத்த வைக்காமலே ஜொலிக்கிற ஒரே ஒரு முத்தம். இதை நம்மளை செய்ய சொல்லல. அவனை நீ என்ன வேணாலும் பண்ணு. என் தங்கச்ச விதவையாக்குன இவன் தங்கச்ச கெடுத்துட்டு தாண்டா இவனுக்கு காரியம் பண்ண போற. நான் இருக்கும்போது அது நடக்காதுடா. அத கேட்க நீ யாரா? மரியாதையா நின்னு வேடிக்கை பாரு. இவன் வேண்டாம் வேண்டாம் 1000 தடவை சொன்னேனே. இவனை எதுக்கு என் கூட அனுப்பிச்சீங்க? அவன் தப்பிச்சிட்டானே, அந்த ஏசி தப்பிச்சிட்டானே, இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. நீங்க அந்த போலீஸ்காரனை தானே போட சொன்னீங்க. இவர் எதுக்கு அந்த பொண்ணை கை வைக்கிறாரு? நீங்க சொன்னா தானே செய்யணும். சொல்லாதெல்லாம் செய்யலாமா? காசு காசு அலையறியே எதுக்கு? நீ எவ்வளோடைய படுக்கத? எந்த அதிர்ச்சி மேலே கை வைக்கிற?
சோறு போட்டு பணம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக உன்னை எல்லாம் உயிரோட விடுறேன் இல்ல இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும்னா அத நானே எந்த சாட்சியும் இல்லாம நீ தம்பாவை கொலை செஞ்ச மாதிரி பல குற்றங்களை செஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பணம் கொடுத்தா நீ எதையும் செய்வ, அப்படித்தானே? அதை நான் தர, வாங்கிட்டு போ. என்னடா ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேலைக்கு கூலிக்கு ஆள் தேடுறான்னு பார்க்குறியா? என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் அப்படி. ஒரு தப்பான போலீஸ்காரனால ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் என் நண்பனை நான் இழந்துட்டு நிற்கிறேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், சில தப்பான ஆளுங்களை உன்னை வச்சு அழிக்க போறேன்னு. என்ன சொல்றேன்? அந்த வேலையை எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? செயல்ல முரட்டுத்தனம் இருந்தாலும் உனக்குள்ளேயும் ஒரு மனுஷன் இருக்கான்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் இன்னைக்கு உன்னை தேடி இங்கே வந்திருக்கேன். உனக்கு பணம் தானே வேணும், அதை நான் தரேன். நேம் யூர் ப்ரைஸ், பட் த ஜாப் இட்ஸ் யோர்ஸ். பணக்காரங்க காசு கொடுத்து நான் வேலை செஞ்சுருக்கேன், அரசியல்வாதியை காசு கொடுத்தும் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனா ஒரு போலீஸ்காரன் காசு கொடுத்து வேலை செய்ய சொல்றது இதுதான் முதல் தடவை. பரவாயில்ல, நீங்களும் இங்கே அடிச்சது தானே, செஞ்சிருவோம். Good, very good. We'll be in touch.